What first impression do you give off to people? ஹலோ வெல்கம் டு மிஸ்ட்ரி மேக்னெட் வேர்ல்ட். இப்போது நாம் 4 குரூப்ஸ் இருக்கிற ஒரு பிக் ஆஃப் ஃபைல் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து வாட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் டு யூ கிவ் டு பீப்புள், அதுதான் வந்து டாபிக். இப்போ நான் ஃபைல்ஸை காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி don't forget to subscribe, like, comment, share and push notification button on for more such amazing videos. ஓகே, உங்களுக்கு இப்போ 4 குரூப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெக்ஸை நான் காட்டுறேன். இது வந்து பைல் நம்பர் 1, இது வந்து பைல் நம்பர் 2, இது வந்து பைல் நம்பர் 3 அண்ட் இது வந்து பைல் நம்பர் 4. ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து காட்டுறேன். பைல் 1, பைல் 2, pile 3 and pile 4. One, two, three, four. ஸோ இதில் உங்களுக்கு எது வந்து அட்ராக்டிவாக ஃபீல் ஆகுதோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக தெரிகிற கார்டு எதுன்னு பாருங்கள். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. யூ கேன் சூஸ் மோர் தேன் ஒன். ஒருவேளை இந்த 4மே பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது 2 பிடிச்சிருக்குன்னு எடுத்துருக்கலாம், 3 பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாஸ் பண்ணி கூட நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாஸ் பண்ணி சூஸ் பண்ணியாச்சா? இப்போ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபைலுக்கு போகலாம். நீங்கள் ஒரு ரூம்குள்ளே என்ட்ரானோடனே உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மற்றவங்களுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் டு யூ எக்ஸிபிட் டு அதர்ஸ்? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அவங்க உங்களை பார்த்தோன்னே என்ன இம்ப்ரெஷனில் அவங்க இருக்காங்கன்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல். நீங்கள் இந்த ஃபைல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கான ரீடிங். What's the first impression you give off to others? What is the first impression you give off to others? What's the first impression you give off to others? What is the first impression you give off to others? ஓகே, இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற கார்ட்ஸை பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1க்கு two of wands or this hanged man மாதிரி இருக்கு. 7 of cups, the fool card, 4 of wands in reverse, 7 of pentacles, 4 of pentacles, 9 of wands, Knight of cups, 9 of pentacles, Knight of pentacles, அப்புறம் 8 of cups.
ஓகே. இது வந்து ஒரு ஜெனரல் ரீடிங்னால, எதெல்லாம் உங்களுக்கு பொருந்ததோ அத மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாதத விட்டுருங்க. ஓகே, பைல் நம்பர் 1. யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். ஆனா வந்து வழி கொஞ்சம் யாருமே போகாத இடமா இருக்குது. ஆம், அதனால நீங்க கொஞ்சம் வந்து ஒரு புது முயற்சிய நீங்க எடுக்க போறீங்க. இப்படிதான் அவங்க ஃபீல் பண்றாங்க. லைக் நீங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பு. எல்லாரும் போற வழியிலே நீங்க போமாட்டீங்க. உங்க வழி தனி வழி அப்படின்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க போல இருக்கு. ஃபைல் நம்பர் 1க்கு. அதுக்கப்புறம் வந்து அம் ஃபைல் நம்பர் 1 வந்துட்டு நெறைய பார்த்துருக்காங்க. நெறைய அவங்க வாழ்க்கையில நெறைய பார்த்துருக்கான்றாங்க. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வருது உங்கள பார்க்கும்போது. அம் நீங்க ரொம்ப அட்வென்ச்சரஸ் டைப்பு. நீங்க ரிஸ்க்லாம் அசால்ட்டா எடுப்பீங்க. அப்படின்ற மாரி அவங்க யோசிக்கிறாங்க. உங்கள பார்த்த உடனே ஃபைல் நம்பர் 1. ஆம். நீங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையும் காசுக்காக நம்ப மாட்டீங்க. எந்த விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரமா நம்ப மாட்டீங்க. அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்ண கட்டிட்டு குதிக்க மாட்டீங்கன்ற மாரி சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு, அம் நீ உங்களுக்கு வந்துட்டு ந நெறைய விஷயம் வந்து நீங்க பாசிட்டிவா இருக்கு உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குதுன்னு நெனைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபைலுக்கு. அம் அப்புறம் வந்து, அ நீங்க ஒரு வீகனா இருக்கலாம். இல்லாட்டி இந்த சீ ஃபுட் மட்டும் சாப்பிடுற இந்த பிளசன்டேரியன் என்னோ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு பெர்சனா நீங்க இருக்கலாம். இல்லாட்டி அவங்க அந்த மாரி நெனைக்கலாம் உங்கள பத்தி. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் உங்கள பத்தி அவங்க அப்படிதான் நெனைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃபைலுக்கு. நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பெர்சன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க ஃபைல் நம்பர் 1க்கு. ஆம். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன். தட்ஸ் ஹவ் யூ அ பிரசன்டட். நீங்க ரொம்ப திறமைசாலி, ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் வந்து கங்கனா ரனாட் எப்படி வந்து அந்த ஆக்ட்ரஸ், பாலிவுட் ஆக்ட்ரஸ் வந்து அவங்களோட ட்ரெண்டிங்கே வந்து வித்தியாசமா இருக்கும். அவங்க வந்து ஷி டசன்ட் ஃபாலோ த நார்ம். ஒரு ட்ரெண்ட் இருக்கு, ஒரு செட் இருக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. பட் அத தாண்டி அவங்க ட்ரெண்ட வந்து செட் பண்றாங்க. ஷி இஸ் அ ட்ரெண்ட் செட்டர். அவங்க சாரீஸோட லவ் அவங்களுக்கு அவங்க சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அவங்க அந்த சாரியே வந்து மாடர்ன் ப்ளஃப்ஸோட வச்சு அ ஒரு புது விதமா ட்ரெண்டிங்கா கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்புறம் வந்து அதே வேற ஒரு விஷயம் என்னன்னா, அம் அவங்க வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டுருந்தாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டுருந்தாங்க பாலிவுட். பட் வந்து அவங்களோட ஓன் புரொடக்ஷன் எல்லாமே அவங்களோட ஓன் இதா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து பாலிவுட்ட சார்ந்து இருக்க வேண்டியதில்ல. எந்த ஒரு புரொடக்ஷன், எந்த ஒரு செலிபிரிட்டியும் ரெக்கமெண்ட் பண்ண தேவையில்ல அவங்கள. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சன். அதுதான் வந்து அதே மாதிரி நீங்க இருக்கீங்கன்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. நான் ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் சொல்றேன். அவங்க கங்கனா ரனாட் மாரி இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரல. பட் வந்து அந்த மாரி ஒரு வைப்ல இருக்கீங்க. யூ ஆர் ட்ரெண்ட் செட்டர். நீங்க வந்து அடுத்தவங்கள பின்னாடி செம்மறி ஆடு கூட மாரி போறதில்ல மத்தவங்கள மாதிரி. நீங்க வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்கீங்க. உங்களோட ஓன் புரொடக்ஷன், ஓன் இது பண்றீங்கன்ற மாரி, ஓன் பிசினஸ் அந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சன், அதுக்கு கேப்பபிளான பெர்சன் அப்படின்ற மாரி அவங்க இப்ப பார்க்குறாங்க. ஃபைல் நம்பர் 1க்கு. ஓகே. இப்போ நம்ம கிளாரிஃபயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெறைய பேர் வந்து உங்கள பார்க்கும்போது ஒரு அந்த பட்டாம்பூச்சி உள்ள குதிக்கிற மாரி இருக்காதாமா. ஆம். நீங்க மேலா இருந்தீங்கன்னா, உங்க ஃபீமேல் பொண்ணுங்க பார்த்துட்டு அ தே லைக் யூ. ஓகே. அதே மாரி நீங்க ஃபீமேலா இருந்தீங்கன்னா, பசங்க வந்து தே லைக் யூ. ஓகே. யூ ஹேவ் லாட் ஆஃப் அட்மைரர்ஸ். சீக்ரெட் அட்மைரர்ஸ். ஓகே. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் கார்ட் யூஸ் பண்ணிக்கலாம்.
clarify the error codes. ஏதோ ஒரு திருக்குறள் வருமே, திருக்குறளா இல்லை ஏதோ ஒரு உடுக்கை இழந்தவன் கைப்புகழ அங்கே கண் அந்த மாதிரி ஏதோ ஒரு குறள். அதுக்கும் உங்களுக்கும் அதோட மீனிங் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மீனிங் தெரிஞ்சதுன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு இது இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து சொல்லி வச்ச மாதிரியே செய்வீங்க, அந்த மாதிரி நீங்கள் சொன்னதை செய்வீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் போல் இருக்கு நீங்கள். மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி அதை செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஏன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஆனால் நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க, அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு டைலாக் வருது, ஆண்டவன் சொல்கிறான் இந்த அருணாச்சலம் சைடு அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு டைலாக் வருது. ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாகவும் உங்களை அவங்க பார்க்குறாங்க. ஃபைல் நம்பர் 1. நீங்கள் ஒருவேளை ஜோசியம் பார்ப்பீங்களோ, இல்லை வந்து அது மேலே ரொம்ப ஈடுபாடாக இருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஃபைல் நம்பர் 1க்கு நீங்கள் எது தொட்டாலும் வந்து சரியாக படுது, எல்லாமே வந்து உங்களோட ஃபேவருக்கு நடக்குதுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இது அவங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். உங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஓகே, ஃபைல் நம்பர் 1. வித் தேட் யோர் ரீடிங் இஸ் ஓவர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Love and light, bless be. Please don't forget to subscribe. Okay, இப்போ நம்ம ஃபைல் நம்பர் 2க்கு போகலாம். ஹலோ, நீங்கள் ஃபைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களோட ரீடிங். ஸோ ப்ளீஸ் subscribe, like, comment, share and press the notification button for more such amazing videos. இந்த ரீடிங் வந்து ஜென்ரல் ரீடிங். அதனால் எதெல்லாம் உங்களுக்கு பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ரூம்க்கு என்டர் ஆன உடனே, இல்லை வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் நீங்கள் என்டர் ஆகும்போது உங்களை பார்க்கும்போது அடுத்தவங்களுக்கு என்ன தோணுது? வாட் கைண்ட் ஆஃப் இம்ப்ரெஷன் டு யூ கிரியேட்? வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தட் யூ கிவ் ஆஃப் டு அதர்ஸ்? ஸோ தட்ஸ் த டாபிக். லெட்ஸ் கெட் இன்டு இட். ஃபைல் நம்பர் 2. What's the first impression? What's the first impression file to give off? 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 Yeah. உங்களுக்கு அந்த கார்ட்ஸை பார்க்கலாம். மதர் ஆஃப் சார்ட்ஸ், மதர் ஆஃப் வான்ஸ் இன் ரிவர்ஸ், ஃபைல் 2க்கு. 10 ஆஃப் பென்டிகல்ஸ் இன் ரிவர்ஸ், 3 ஆஃப் வான்ஸ் இன் ரிவர்ஸ். என்ன எல்லாம் ரிவர்ஸில் போகுது? அப்புறம் வந்து இப்போ த ஹேங்க்ட் மேன், இதுவும் ரிவர்ஸ் தான். Hanged man in reverse. Daughter of Pentacles in reverse. 4 of Swords upright. 4 of Swords. The Sun card in reverse. Strength card upright. Son of Wands upright. The Hierophant. Daughter of Swords. And 3 of Swords in reverse. ஓகே, இது வந்து இது நான் சொல்ல வர எல்லாமே வந்துட்டு ஒரு சிலமையாக வந்து உண்மையாக இருக்கலாம், இல்லாட்டி உண்மையாக இல்லாமல் கூட இருக்கலாம். இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, அது அவங்க நினைக்கிறாங்க. உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்றதை தான் நான் வந்து பார்த்து சொல்கிறேன். அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பொருந்ததோ அது மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விட்டுருங்க.
ஓகே, இது ஜென்ரல் ரீடிங். நான் ஒரு பர்சனை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி அவங்களோட எனர்ஜியை வைபை நான் எடுக்கல. இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு குரூப்புக்கு பண்ணுறது. உங்களோட இது இதில் வருதான்னு பாருங்கள், பொருத்தமான இன்ஃபர்மேஷன். இல்லைன்னா விட்டுருங்க, அதுதான் எது போடுறோம் அதை மட்டும் எடுத்துக்கோங்க. பைல் நம்பர் 2. இப்போது வாட் இம்ப்ரெஷன் டு யூ கிவ் ஆஃப் டு அதர்ஸ்? பைல் நம்பர் 2. ஏதோ விஷயத்தை நீங்கள் மறைக்கிறீங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், ஒரு கெரிஸ்மேட்டிக்கான பர்சன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த நிறைய டேட்டிங் போவீங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன்னு ஃபீல் பண்ணுறாங்க. பைல் நம்பர் 2. அப்புறம் உங்களுக்கு இருக்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் ஒரு இதை க்ரியேட் பண்ணுவீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டோரி டெல்லிங். அப்புறம் நீங்கள் லைஃப்பை வந்து ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க. அதாவது யூஆர் வேரிங் கோஸ் கலர் கிளாஸஸ். அதாவது உங்களோட லைஃப்பை ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி நினச்சிட்டு நீங்கள் வந்து டீல் பண்ணுறீங்கன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பைல் நம்பர் 2க்கு. நீங்கள் ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்ற மாதிரியும் ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. யூ நீட் டு ரெஸ்ட் அண்ட் ரிஜூவினேட் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறாங்க. பைல் நம்பர் 2க்கு. நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியே வந்திருக்கீங்க, லைக் ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு ஃபேட்டட் விஷயன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க முன்னாடியே நீங்கள் யாராவது லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா இட் வாஸ் பவுண்ட் டு ஹேப்பன். நீங்கள் இன்னமும் அவங்க கூட இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுருப்பாங்க. இப்போ அந்த பிரேக்கப் ஆன உடனே நான் நினச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி எது உங்களுக்கு பொறுத்தது அதை மட்டும் எடுத்துக்கோங்க. பைல் நம்பர் 2 பொறுத்ததை விட்டுருங்க. இது வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட தேர்ட் ஐ ஓப்பனாக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு கர்மா வந்துட்டு உங்கள் விஷயத்தில் ரொம்ப அழகாக வேலை செய்யுதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விஷயம் அவங்களுக்கே திரும்ப வந்துடும்ன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அது அப்படி தான் தெரியுது. இவங்ககிட்ட நீ வச்சுக்காத, தப்பாக ஏதாவது அவங்கக்கிட்ட நீ டீல் பண்ணனா அதே தப்பு உனக்கும் நடக்குன்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் ஒரு டிஸ்டன்ஸோடு இருப்பாங்க போல இருக்கு. ஒரு லாயாலிட்டி மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அவங்கள பார்க்கும்போது. பைல் நம்பர் 2. ராஜா ராணி ஸ்டைலில் இருக்கீங்க போல இருக்கு. உங்களோட எனர்ஜி அந்த மாதிரி தான் இருக்குது போல இருக்குது. பைல் நம்பர் 2. ஸோ அதனால அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் காத்திக்கும் கூடன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈமோ காத்திக் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்சனாக கூட நீங்கள் இருக்கலாம். இந்த டார்க் கலர்ஸ் எல்லாம் விரும்பி போடுறதுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி இருப்பீங்களோன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஐ திங்க் திஸ் பைல் இஸ் கனெக்டட் டு த ஸ்பிரிச்சுவல் ரிலம் அண்ட் அவங்க அண்டர் வேர்ல்டுக்கும் உங்களுக்கும் அந்த ஏதோ சம்மந்தம் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை சனி பயிற்சி நடக்குதோ என்னன்னு தெரியல. பைல் நம்பர் 2க்கு ஒருவேளை சனி பயிற்சி நடந்துட்டு இருக்குதுன்னா அது நடந்து முடிஞ்ச உடனே நீங்கள் தேடுற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இன்னும் கற்றுக்குட்டியாக இருக்கீங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உங்களோட பவுண்ட்ரிஸில் அடுத்தவங்க வந்து உங்களை டோர்மேட்டாக யூஸ் பண்ணுறாமல் இருக்கிறதுக்கு அந்த பவுண்ட்ரி நீங்கள் செட் பண்ணுறீங்கல்ல. அப்புறம் ஈவன் நீங்கள் வந்து ஒரு ஜென்ரேஷ்னல் கர்ஸ் பிரேக்கராக கூட இருக்கலாம் உங்கள் ஃபேமிலியில், லைக் த பிளாக் ஷீப் ஆஃப் த ஃபேமிலி. அப்படி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் யூ ஆர் பிரேக்கிங் த ஸ்டீரியோ டைப்ஸ். அண்ட் உங்களோட அப்புறம் உங்களுக்கும் அடுத்தவங்களுக்கும் இருக்கிற பவுண்ட்ரிஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் இருந்தாலும் வந்து உங்களை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சில பேர். அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யூஆர் நாட் ஸ்ட்ராங் இனஃப் ஃபார் மேக்கிங் பவுண்ட்ரிஸ். ஏன்னா சின்ன குழந்த மாதிரியே எல்லாரையும் நம்பிட்டு எல்லாரையும்
ஏற்றுக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதுதான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் இது உண்மையாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். நீங்கள் ரொம்ப பிரைட்டாக இருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் கிளாமர் மேஜிக் யூஸ் பண்ணுறீங்களா இல்லைன்னு தெரில. பட் யூ ஆர் ஸோ பிரைட். உங்களோட வைப் மட்டும் அப்படியே தனியாக தெரியும். நீங்கள் கூட்டத்தில் போயிட்டு இருந்தால் கூட நீங்கள் மட்டும் தனியாக தெரியுறீங்கன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க பைல் நம்பர் 2. காசு விஷயத்துலையும் நீங்கள் கற்றுக்குட்டியாக தான் இருக்கீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. அது நடந்ததுக்கப்புறம் தான் சொல்லுவீங்கன்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. நீங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் கூட கனெக்ஷனில் இருக்கீங்களோ என்னன்னு தெரியல. நீங்கள் நிறைய காசு சேர்த்து வச்சுருக்கீங்கன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஃபைல் நம்பர் 2க்கு. ஓகே, லெட்ஸ் கிளாரிஃபை ஒன் கார்டு. 2 cards actually. நீங்கள் உங்களுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருப்பீங்கன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. நீங்கள் எது பேசினாலும் நறுக்குன்னு பேசிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனசில் பட்டதை பேசிடுவீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதோட வீரியம் பாதிப்புகள் நிறைய பேருக்கு வித்தியாசமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இவங்க அவ்வளோ பேச மாட்டாங்க. ஆனால் பேசுனாங்கன்னா அப்படியே தேல் கொட்டுற மாதிரி பேசிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் சொல்லி முடித்து அது வருஷங்கள் ஆனாலும் அது நிறைய பேர் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க நீங்கள் சொன்ன விஷயங்களை அப்படின்ற மாதிரி ஃபைல் நம்பர் 2க்கு தெரியுது. ஸோ யா, முன்னாடி ஒரு குழந்தைத்தனமாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டீங்க. உங்களோட லவ் இதை வந்து நீங்கள் எப்படி லவ்னா வந்து ஒரு பொருள் மேலே இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மனுஷன் மேலே இருக்கலாம். அவங்க வந்துட்டு எப்படி தேடுறது, உங்களோட பார்ட்னர் கம்பேட்டபிலிட்டியான பார்ட்னரை நீங்கள் எப்படி தேடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதை பற்றி கற்றுட்ருக்கீங்கன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார் ஆக்ஷன் தான். ஆக்ஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேச ஆரம்பிக்கீங்க அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து உங்கள் கூட இன்னமும் இருக்காங்கன்னா, உங்கள் கூட இருக்கிறவங்க இன்னும் உங்கள் கூட தான் இருக்காங்கன்னா அவங்க அந்த லாயலாக இருப்பாங்க. இல்லாட்டி வந்து உங்கள் கூட உங்கள் மேலே ரொம்ப லாயலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை லாயல் இல்லைன்னா அவங்க கூடயே நீங்கள் அவங்கள உங்கள் கூட வச்சுக்க மாட்டீங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ராயலான பர்சன், ஒரு ஆழ பிறந்தவர்கள் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன், அப்புறம் வந்து ரொம்ப கரிஸ்மேட்டிக்கான பர்சன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஐ சி ஃபார் பைல் நம்பர் 2. இப்போ நம்ம பைல் நம்பர் 3க்கு போய்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் அண்ட் லைட். பிளெஸ்ட் பி. ஸோ பைல் நம்பர் 3. இந்த deck, sorry, this is pile number 4, sorry, pile number 3. இந்த டெக்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுதான் வந்து பைல் நம்பர் 3. எதெல்லாம் உங்களுக்கு போதும் அதை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தது விட்டுருங்க. பைல் நம்பர் 3. அப்புறம் இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் டார்கெட் பண்ணி நான் இப்போ இந்த ரீடிங் எடுக்கலை. ஸோ உங்களுக்கு அது பொருந்தாமல் கூட இருக்கலாம், பொருந்தது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாட் இம்ப்ரெஷன் டு யூ கிவ் ஆஃப் டு அதர்ஸ், பைல் நம்பர் 3 தான் டாப்பிக்கு.
நான் இப்போ சொல்ல போகிறது வந்துட்டு உண்மையாக இருக்கலாம், உண்மையாக இல்லாமல் கூட இருக்கலாம். இதெல்லாம் அவங்க யோசிக்கிறதா இருக்கலாம். ஸோ வந்து எது உங்களுக்கு சரின்னு படுத்தோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. ஓகே, and don't forget to like, subscribe, comment, and share this, and press on the notification button for more such amazing videos. இப்போ நம்ம டேட்டா ரீடிங்குள்ளே போயிடலாம். File number 3. What kind of impression do you give off to others? What impression does file number 2 give off to others? What impression does file number 3 give off to others? இப்போ உங்களுக்கு வந்துருக்கிற கார்ட்ஸை பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 3. ஏஜ் ஆஃப் கரிஸ்மா, ஏஸ் ஆஃப் கரிஸ்மா. மை காட், ஒருவேளை நீங்கள் ஏஜான பர்சனாக இருந்தாலும் அந்த கரிஸ்மா இன்னும் குறையிலையோ. அப்புறம் ஏஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இன் ரிவர்ஸ், பேஜ் ஆஃப் விஸ்டம் இன் ரிவர்ஸ், the hermit card in reverse, seven of charisma, knight of intelligence, king of charisma, three of charisma, nine of wisdom, the tower card, the moon card, the high priestess. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரியான பர்சனாக இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். பட் இதுதான் வந்து உங்களை பார்க்குறவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல போகிறேன். நான் எதையும் வந்து சுகர் கோட் பண்ணி சொல்ல மாட்டேன், இருக்கிறத நான் அப்படியே சொல்லிடுவேன். ஓகேவா? இப்போ நம்ம எதுக்கு போகலாம். ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான சுச்சுவேஷனில் இப்போ இருக்கீங்களோ, ஒருவேளை உங்களை பார்க்குறவங்க வந்து அதை அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸிங்கான ஜாபில் இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக லைஃப்பில் வாழ்கிறீங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது. ஃபைல் நம்பர் 3க்கு நீங்கள் ஒரு டீம் ஒர்க்கான பர்சன், அப்புறம் நீங்கள் ஒரு டீம் லீடர். அடுத்தவங்களுக்கு என்ன வேணும், எது வந்து லேக் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து செய்வீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் அதுக்கு படிச்சிருப்பீங்களோன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. எம்பிஏ இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருப்பீங்களா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. யாருக்கு வந்து உங்ககிட்ட எது மறைக்கணும்னு நினச்சாலும் மறைக்க முடியாது, நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உங்களோட இடத்த அவங்க நீங்கள் தக்க வச்சுப்பீங்க, நீங்கள் வந்து மற்றவங்கள உங்களோட இடத்துக்கூட விடவே மாட்டீங்கன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ரொம்ப காம்படிட்டிவாக இருப்பீங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஃபைல் நம்பர் 3க்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணுவீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன். நீங்கள் எது ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் அடையிற வரைக்கும் விட மாட்டீங்கன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வந்து உங்கள் முன்னாடி நிற்க முடியாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உங்களுக்கு இமோஷன்ஸை வந்து வெளியே காட்ட தெரியலன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு சின்ன பையனா சின்ன பொண்ணாக இருந்தாலும் உங்களோட அந்த நாலேஜ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்ப வயசானவங்க மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. நீங்கள் கூடிய சீக்கிரம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆயிடுவீங்க, உங்கள் ஸ்டேட்டஸ் பெருசாயிருன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி தான் தெரியுது, ஒரு பெரிய சிஇஓ, ஒரு பாஸ் எனர்ஜி மாதிரி தெரியுது. நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க, ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் கூட நீங்கள் சாதிக்க முடியும், ஸ்டேபிளான பர்சனாக இருப்பீங்கன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஃபைல் நம்பர் 3க்கு
நீங்க வந்து நேச்சர் சயின்ஸை வந்து ஃபாலோ பண்றீங்க. இப்போ வந்து ஏதாவது கருப்பு பூனை பாஸ் பண்ணாலோ, இல்ல அந்த மாரி தான் நீங்க கொஞ்சம் அத பத்தி அம் அத நீங்க யோசிக்கிறீங்க. என்ன சொல்றது? ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் லைட்டா அந்த மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த மாரி சகுனம்லாம் நீங்க பார்ப்பீங்கன்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. நல்ல நேரம் சகுனமெல்லாம் பார்ப்பீங்கன்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க பைல் நம்பர் 3க்கு. நீங்க கன்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கறனால, உங்கள வொர்க்கஹாலிக்ன்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஒருவேளை நீங்க கன்டினியூஸா ஒர்க் பண்ணாம கூட இருக்கலாம். பட் இத பத்தி உங்கள பார்க்கும்போது அவங்க அப்படிதான் அவங்களுக்கு தோணுது. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அவங்களுக்கு குடுக்குறீங்க. பைல் நம்பர் 3. நீங்க என்ன மாரி பெர்சன்னா, ஸ்ட்ரைக் த ராட் வைல் இட்ஸ் ஹாட் அந்த மாதிரி. அம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஸோ அந்த மாரி ஒரு பெர்சன் போல எனக்கு நீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா விட்டுறதில்ல. ஒரே நிமிஷம் ஒரே ஒரு கிளாரிஃபை யூஸ் பண்ணிக்கலாம். கிளாரிஃபை பண்ணிக்கலாம். Yeah, just a minute. Clarify. Um, clarify தான் இருக்கு. அப்புறம் வந்து நீங்க ஏதோ ஒரு பெரிய ராஜதந்திரம் வச்சிருக்கீங்க. நீங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பீங்க. அப்படின்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ரொம்ப அட்டென்டிவா இருப்பீங்க அப்படின்ற மாரி. அப்சர்விங் அந்த மாரி இருப்பீங்க போல இருக்கு. உங்கள தாண்டி எதுவும் நடக்காதுன்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. உங்களுக்கு நெறைய மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வரும்ன்ற அந்த மாரி சொல்றாங்க. நீங்க ஒரு ஸ்டெடியான மைண்ட்ல கிடையாது. ஒரு சில பேர் இப்படி யோசிக்கிறாங்க. உங்கள பார்க்கும்போது. உங்களுக்கு நெறைய மூட்ஸ் இருக்கு. நீங்க எப்போ எந்த முகத்த காட்டுவீங்கன்ற மாரி அவங்களுக்கு தெரியாது. அன்பிரெடிக்டபிள்ன்ற மாரி அவங்க யோசிக்கிறாங்க. பைல் நம்பர் 3க்கு. ஓகே. இப்போதைக்கு உங்களோட எதுவுமே கண்ட்ரோல்ல இல்லன்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. நீங்க ரொம்ப டேக்கிங் இன்ட்ரோவர்ட்டடா இருக்கீங்க. நீங்க எதுவுமே வெளிய சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அவங்க நெனைக்கிறாங்க. நீங்க ஏதோ ரொம்ப யோசிக்கிறீங்கன்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. பைல் நம்பர் 3. ரொம்ப யோசிக்கிறீங்க. அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓப்பன் அப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் உள்ளேயே மாட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாரி. இப்ப யார் தல ஊர்ல போதோ தெரியலையே அந்த மாரி அவங்க யோசிக்கிறாங்க. பைல் நம்பர் 3க்கு. So this is what I'm seeing for pile number 3. Love and light bless be. Please don't forget to subscribe, like, comment and share and press on the notification button for more such amazing videos. Thank you for watching. இப்போ நம்ம pile number 4க்கு போகலாம். ஹலோ, pile number 4 நீங்கள் இந்த டெக் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக. வாட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் டு யூ கிவ் ஆஃப் டு பீப்புள், அதுதான் வந்து டாப்பிக்கு. ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். நான் வந்து எந்த ஒரு பர்சனையும் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி அவங்க எனர்ஜியை பார்த்து நான் சொல்லலை. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் வந்து பொருந்து, ஒரு சில பேருக்கு பொருந்தாது. ஸோ பொருந்ததை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே என்ன இம்ப்ரெஷன் மற்றவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அவங்கள பார்க்கும்போது, அதுதான் நான் சொல்கிறேன். ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம், உண்மையாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இதுதான் அவங்க யோசிக்கிறாங்க, நான் அதை பார்த்து சொல்கிறேன். நான் வந்து எதுவும் உங்களை வந்து குஷிப்படுத்துறதுக்காக பாசிட்டிவாகவே சொல்லுவேன்றது அர்த்தம் கிடையாது. அதையும் நான் சோதிக்கிறேன். ஐ டோன்ட் சுகர் கோட் திங்ஸ். ஐ ஜஸ்ட் சே வாட் ஐ சி. ஓகே, இப்போ நம்ம வந்து பைல் நம்பர் 4க்கு போகலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். இப்போ வந்து pile number 4 வந்து what impression do you give off to people? What impression does pile number 4 give to people? What impression does pile number 4 give off to people? What impression does pile number 4 give off to people?
சீம்ஸ் லைக் யூ ஆர் நாட் கோயிங் டு ஓப்பன் அப். அவ்வளோ ஈஸியாக வந்து உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பார்க்கும்போது. உங்களை பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சால் தான் வந்துட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ரொம்ப ரகர்டான ஆளுன்ற மாதிரி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. பட் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த புள்ள பூச்சி மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு என்னென்ன கார்ட்ஸ் வந்துருக்கு நம்ம பார்க்கலாம். த எம்பரர் கார்டு, கிங் ஆஃப் வாண்ட்ஸ், Knight of Swords, King of Pentacles, Page of Swords in reverse, Page of Pentacles, the Empress card, the Hierophant card in reverse, Knight of Wands in reverse, ஸோ 2 நைட்ஸ் இருக்காங்க, அப்புறம் 2 கிங்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து கவுண்டர் பார்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இது ஒரு ட்வின் ஃப்ளேம் ஆர் சோல்மேட் வந்து உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் கூட இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி இருக்கா, உங்களோட சோல்மேட்டோ இல்லை உங்களோட ட்வின் ஃப்ளேமோடு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது. அந்த இம்ப்ரெஷன் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு யங் சோல் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க உங்களை பார்க்கும்போது. ஆனால் நீங்கள் ரொம்ப ஓல்டு சோல் மாதிரி, ரொம்ப வருஷம், ரொம்ப நிறையா ரீஎன்கார்னேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. மறுஜென்மங்கள் உங்களுக்கு, போன ஜென்மங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் மறுஜென்மங்கள் நிறையா எடுக்கிறீங்க போல இருக்குது. பாஸ்ட் லைஃப் வந்து நிறையா இருக்குது உங்களுக்கு. அப்புறம் வந்து 3 of Wands in reverse. நீங்கள் அவ்வளோ ட்ராவல் பண்ண மாட்டீங்கன்னு அவங்க யோசிக்கிறாங்க. உங்களுக்கு சண்டை போடக்கூட தெரியாதுன்னு சொல்கிறேன், அந்த மாதிரி நினைக்கிறாங்க. யாராவது உங்ககிட்ட அதட்டி பேசினா கூட நீங்கள் விழுந்துருவீங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்கு இப்போ உங்களுக்கு லவ் செட் ஆகலைன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதுவா இல்லை அது சீக்கிரமாக உடஞ்சி போயிடும்ன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்களான்னு தெரியல. இந்த பர்சன் வந்துட்டு உங்கள் மேலே ஒரு ஈவில் ஐ, ஒரு பொறாமை, ஜெலசி அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஈவில் ஐ கொடுக்குறாங்க. ஸோ பைல் நம்பர் 4 வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் சர்க்கிள் நீங்கள் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. சுற்றி போட்டுக்கோங்கன்ற மாதிரி. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆண் பெண் அப்படின்ற ஒரு 2 எனர்ஜி வந்து இங் யாங் அப்படின்ற ஒரு 2 எனர்ஜி வந்து நல்லாவே வேலை செய்யுதுன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு பொறுமை கிடையாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எல்லாமே வேக வேகமாக நடக்குன்ற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னு அவங்க யோசிக்கிறாங்க. நீங்கள் சேஞ்சை வந்து விரும்ப மாட்டீங்கன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து ஒரு சந்தோஷமாக இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் வேணும்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னும் நிறையா ஸ்கில்ஸ் வந்து கற்றுட்ருக்கீங்க, இப்போ தான் கற்றுக்கிட்ருக்கீங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, பைல் நம்பர் 4க்கு ஒரு கிளாரிஃபிகேஷனை போட்டுருவோம். நீங்கள் எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, பட் அது வந்து வர்றதுக்குள்ளே ஏதாவது தப்பாக நடந்துடுமோன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. யூ ஃபீல் லைக் நம்மளுக்கு லெவலாக செட் ஆகாது, நம்மளுக்கு அந்த ஹாப்பி மேரிட் லைஃப், ஹாப்பி செட்டில்மெண்ட் லைஃப் நம்மளுக்கு கிடைக்காம போயிருமோன்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறத அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் சரியாக தூங்குறது இல்லைன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான இருக்கீங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்கன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆழம் தெரியாமல் காலை விடாதுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இன்னும் ரொம்ப தூரத்துக்கு போகணுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் நடுவுலேயே நீங்கள் வந்து பிரேக் டவுன் ஆயிடுறீங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க பைல் நம்பர் 4க்கு. ஓகே, இதுதான் நான் பார்க்குறேன் பைல் நம்பர் 4க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
Love and light, blessed be. And don't forget to subscribe, like, comment, share, and push notification button on for more such amazing videos. வேற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Bye.